இந்த காணொளியூடாக புதிய வாழ்வு நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தின் இதுவரை காலமும் இலைமறைகாயாக இன்னோரென்ன பல சாதனைகளையும் பல தொண்டுகளையும் மாற்றியிருக்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்த 10வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர்களுடைய சாதனைகள், அவர்கள் செய்திருக்கின்ற தொண்டுகள், அவர்களுடைய வெற்றி பயணத்தின் பின்னணியில் இருப்பவர்கள், அவர்களுடைய வெற்றி பயணத்தை கொண்டு நடத்துபவர்கள் என்று சகல விஷயங்களையும் இந்த காணொளியூடாக ஆராய இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உரையாடலில் இணைந்து கொள்ள இருக்கின்றவர் அந்த நிறுவனத்தினுடைய புதிய வாழ்வு நிறுவனத்தினுடைய திட்ட இணைப்பாளராகவும் அந்த நிறுவனத்தினுடைய வெளிநாடுகளுக்கான ஒரு இணைப்பாளராகவும் அந்த நிறுவனத்தின் ஒரு ஊன்றுகோலாகவும் இருக்கின்ற திரு விஜயலாதன் அவர்கள். விஜயலாதன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் உண்மையில் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. 2 கண்களினுடைய பார்வையை இழந்தாலும் இந்த சமூகத்தினுடைய நல்வாழ்வுக்காக ஒளி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பினுடைய 2 கண்களாக செயற்படுகின்ற ஒரு உன்னதமான மனிதன். அந்த மனிதனை நிகழ்வினூடாக இந்த காணொளியினூடாக நான் நேரடியாக கண்டு பேசி அவருடைய கருத்துக்களை நான் உங்களுக்கும் பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே ஒரு ஊடகவியலாளராக பெருமை அடைகின்றேன். விஜயலாதன் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். விஜயலாதன் ஒரு வெற்றியினுடைய நாயகன் என்றே சொல்ல வேண்டும். தன்னுடைய பார்வை புலன்களை இழந்தாலும் இந்த சமூகத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த சமூகத்துக்கு தொண்டு செய்கின்றவர்களோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு வெற்றி நாயகன். விளையாட்டு, கல்வி, சமூக சேவை என்று அனைத்திலும் முன்னிலை வகிக்கின்ற ஒரு வீரன். அவருடைய செயற்பாடுகளை நீங்கள் நேரடியாகவும் அதே நேரம் ஊடகங்கள் வாயிலாகவும் பார்த்திருப்பீர்கள். ஒரு பட்டதாரி, ஒரு முதுகலை மானியாக தன்னை நிலைநிறுத்த முயற்சி செய்து வெற்றியின் படியிலே நிற்கின்ற ஒருவர். இவருடைய செயற்பாடுகளும் இவருடைய விளையாட்டுக்களும் நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற நேரடியான உன்னதமான விஷயங்கள். 20க்கும் மேற்பட்ட தங்கப் பதக்கங்களுக்கு சொந்தக்காரன். கல்வியில் தன்னை உயர்நிலையில் வைத்துக்கொண்டு இந்த சமூகத்துக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றவர். 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தன்னுடைய விழிப்புலனை இழந்தாலும் இந்த சமூகத்தின் விழிகளாக செயற்படுகின்ற விஜயலாதன் அவர்களுக்கு வணக்கம். விஜயலாதன், வணக்கம் அக்கா. உங்களோடு இந்த புதிய வாழ்வு நிறுவனம் தொடர்பாக சில விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடுவோம். அந்த வகையிலே இந்த நிறுவனத்திற்காக, இந்த நிறுவனத்திலே நீங்கள் இணைந்து கொண்டு பணியாற்றுகின்றீர்கள். இந்த நிறுவனம் உருவான பின்னணி பற்றி எங்களோடு கொஞ்சம் உரையாடுங்கள். எங்களுடைய புதிய வாழ்வு என்கின்ற இந்த அமைப்பானது 10/10/2016ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம், இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக தங்கள் உடல்களை விழுப்புண் ரீதியாகவோ அல்லது வலுவிழப்புக்குள்ளான நிலையிலே கொண்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அதிகமானவர்கள் காணப்பட்ட போது, வவுனியாவில் இருக்கின்ற வைகரை என்கின்ற ஒரு பராமரிப்பு ஒரு இடத்திலே ஒரு பெண், அதாவது தற்போது எங்களுடைய நிறுவனத்தினுடைய நிறைவேற்று இயக்குநராக இருக்கின்ற திருமதி புனிதவதி நடனேஸ்வரன் ஆமையார் அவர்கள் பிரித்தானியாவில் இருந்து இங்கு வருகின்ற போது அவர்களை போய் சந்திக்கிறார். அவருடன் அவருடைய தமக்கையாரும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரும் அங்கே செல்கின்றார்கள். அங்கே அதிகளவான மாற்றுத்திறனாளிகள், அதாவது சக்கர நாட்காலியிலே தங்கள் காலத்தை கழிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள், மற்றது படுக்கையிலேயே காலத்தை கழிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் என்று பலரும் இருக்கின்றார்கள். அவர்களுடன் உரையாடுகின்ற போது அவர்கள் கேட்கின்றார்கள், எங்களுக்கு நாங்கள் தங்குகின்ற இடத்திலிருந்து தாங்கள் கழிப்பறைக்கு செல்ல வேண்டுமாயின் அல்லது குளியறைக்கு செல்ல வேண்டுமாயின் நீண்ட தூரம் செல்கின்றோம். இந்த சக்கர நாட்களில் இடையிலே செல்கின்ற வேளையில் தங்களுக்கு இயற்கையின் உபாதைகள் இடையிலேயே இப்படி அமைந்து விடுகின்றது. எங்களை ஒரு இல்லம் ஒன்றிலே எடுத்து பராமரிக்குமாறு அவர்கள் எங்களுடைய நிறைவேற்று இயக்குநரிடம் கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலேயே அவர் உண்மையிலேயே தேசப்பற்று மிக்க ஒரு மனிதர். பல எங்களுக்கு முன்னே வாழ்ந்த முன்னோடிகளுடைய தலைவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றுகின்ற, அவர்களுடைய இலட்சியங்களை
தான் நிறைவேற்ற வேண்டுமென்ற ஆதங்கங்களை கொண்டு இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கையான மனிதர். அவர் அதற்கு ஒரு பதிலும் கூறவில்லை. பேசாமல் மீளவும் அவர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி சென்று விட்டார். அப்போது அங்கே இருந்த மாற்றுத்திறனாளிகள் கூறினார்கள், இவரும் ஏலவே வந்து எங்களை பார்வையிட்டு சென்றவர்கள் போல எதையும் அவர்கள் தங்களை பராமரிப்பு இல்லம் ஒன்றில் எடுத்து பராமரிப்பதற்கான முயற்சி எடுக்க மாட்டார் என்று தங்களுக்குள்ளே கதைத்தார்கள் என்று பின்னாளிலே அவர்களே எங்களிடத்திலே கூறிய போது இந்த தகவலை நான் அறிந்து கொண்டேன். இப்படி அவர் அங்கே சென்றபோது தன்னுடைய தமக்கையருடன் தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பிப்போம். எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் தேசாபிமானிகள் அவர்களுடைய வாழ்நாளினுடைய இறுதி காலங்கள் வரையும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி 10/10/2016 வடக்கிலே இந்த புதிய வாழ் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது.